அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்திய அரசு தபால் துறையிலிருந்து ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கான ஷெட்யூல் 2 அதாவது செகண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், இதற்கு எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான நோட்டிஃபிகேஷன் கால் ஃபார் எப்போ வருன்ற அனைத்து தகவலும் பார்க்க இருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஸுக்கான ஷெட்யூல் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமே வெளியிட்டாங்க. ஸோ இதுதான் ஜிடிஎஸ்ஸுக்கான அந்த போஸ்ட் ஆஃபீஸ் லிங்க்கு. இதில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள், ஜிடிஎஸ் கிராம டெஸ்க் தேவாக்கான என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 ஜனவரி மாதம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த போஸ்டிங்க்கான விண்ணப்ப பதிவு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சோடனே இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டுமே வெளியிட்டுருக்காங்க. ஸோ அதன்படி எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். 19ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணி இப்போ இதிலே பாருங்கள், காலம் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் 1 கேண்டிடேட்ஸில் அந்தந்த இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடுக்கு மொத்தமாக ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண நோட்டிஃபிகேஷன் 4 வரைக்கும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் விடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு மேலேயும் விடுவாங்க. ஸோ கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 6-7 வரைக்குமே நமக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் போகிறதுக்கு கண்டிப்பாக இருக்குது. இப்போ இதிலே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள், ஷார்ட் லிஸ்ட் ஷெட்யூல்டு ஃபார் 1. ஸோ ஷெட்யூல் 1ன்னு குறிப்பிட்டதுனால ஷெட்யூல் 2 வருமானங்கன்னா வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதான். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டில் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2ன்ட்டு 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுவாங்க. ஒன்று ஜனவரி மாதமும், ரெண்டாவது ஷெட்யூல் ஜூலை மாதமும் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ரெண்டாவது ஜூலை மாதம், இந்த மாதத்தில் ஷெட்யூல் 2 அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. ஷெட்யூல் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வேக்கன்சிஸ் விட போகிறாங்கன்ற மாதிரி. அதில் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 8000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வெளியிட போகிறாங்கன்ட்டு அந்த ஸ்டேட்டை வாரியாக போட்டு இத்தனை காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கான உண்மை தகவல்ன்ட்டு தெரியல. ஒரு சில ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷெட்யூலோடையே நிறுத்தி இருக்கிறதும் நிறைய ஆண்டுகள் இருக்குது. ஒரு ஷெட்யூல் மட்டும்தான் கால்ஃபர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8-9 ஷார்ட் லிஸ்ட் வரைக்கும் இது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 4 வரைக்கும் தான் இது வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இந்த ஷெட்யூல் 4ஓட செலெக்ஷன் கேண்டிடேட்ஸை ஷெட்யூல் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதிலே சொல்லியிருக்காங்க, ஷெட்யூல் 1 ஜனவரி மாதத்துக்கான ரெக்யூர்மெண்ட்டு லிஸ்ட்டு 4 அப்படின்ட்டு இதிலே சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இது முடிஞ்சு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கப்புறம் அடுத்த லிஸ்ட்டை விடுவாங்க. ஸோ அடுத்த லிஸ்ட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஆகிடும். ஸோ அதனால் ஜூலை மாதம் இந்த நோட்டிஃபிகேஷன் ஷெட்யூல் 2 வருமானது கொஞ்சம் கஷ்டமான செய்தியாக தான் இருக்கும். வருமானது தெரியல, இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குன்ட்டு நிறைய ஸ்டேட்ஸில் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நம்மளும் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதற்கு வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா ஆக்சுவலாக போஸ்ட் ஆஃபீஸில் வருஷம் 2 ஷெட்யூல் விடுறதுக்கு அவங்கக்கிட்ட ஆர்டரு இருக்குது. ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஜனவரி மாதமும், செகண்ட் ஷெட்யூல் ஜூலை மாதமும் விடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அவங்களோட நேரம், அவங்களோட வேலையை பொறுத்து தான் இவங்க விடுவாங்க. ஏன்னா முக்கால்வாசி ஸ்டேட்டில் இந்த லிஸ்ட்டு விடுறதுக்கான வேலை இல்லை, எல்லாருக்கும் எல்லா போஸ்டிங்கும் போட்டுட்டோம் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக உடனே பரிசீலனை பண்ணி அடுத்த ஷெட்யூல் 2 உடனே விட்டுருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இதிலே ஷெட்யூல் 4ல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பாருங்கள். முன்னாடி கொடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. சில பேர் வேக்கன்சி எங்களுக்கு வேணாம், வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400+
காலி பணியிடங்கள் இன்னுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் இருக்குது. ஸோ இதுலேயே எத்தனை பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு போவாங்க, எத்தனை பேர் வேணான்னு சொல்லிட்டு போவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் அடுத்தடுத்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா இது வந்து குறைஞ்சி 150 ஆகும், அடுத்ததில் வந்து 100 ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மேஜரான ஸ்டேட்டில் வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆகும்போது தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் 2, அதாவது ஷெட்யூல் 2 விட்டு அடுத்த கால்ஃபர் வந்து வெளியிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 2027 ஜனவரி மாதம்தான் வந்து நமக்கு ஜிடிஎஸ்க்கான கால்ஃபர் வெளியே வரும். ஓகேங்களா? ஏன் இந்த வேலைக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்த ஒரு எழுத்து தேர்வோ நேர்காணலோ எதுவுமே கிடையாது. வெறும் நீங்கள் படித்து முடித்த 10th மதிப்பெண்ணோட அடிப்படையில் மட்டுமே இந்த வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே இந்த வேலை வாய்ப்புக்கு மவுஸ் ரொம்பவே அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து வெறும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான், எஸ்எஸ்எல்சியோட 10th மார்க் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இதில் பண்ணுவாங்க. உங்களுக்கு முக்கியமானது 10th மார்க் ஷீட்டும், அது மட்டும்தான் நமக்கு முக்கியமான இதுவே. வேறு எந்த எழுத்து தேர்வு கிடையாது, நேர்காணல் கிடையாது, ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு ரொம்பவே மவுஸ் அதிகம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். ஸோ கண்டிப்பாக ஷெட்யூல் 2 வர்றது அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.